وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் சூரா அல் ஹஷ்ர் 9வது வசனத்தில் வமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபகுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அல்லாஹ்வுடைய தூதர் எதனை கொண்டு வந்தாரோ அதை எடுத்து நடங்கள், அவர் எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதை விட்டு விலகி நின்று கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுக்க நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுமாறு அல்லாஹ் கட்டளை இடுகிறான். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதராகி இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்றும் அல்லாஹ் தஆலா அவரை பற்றி நமக்கு உறுதிமொழி அளிக்கிறான். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அவர் தன்னுடைய மனோ இச்சை பிரகாரம் உங்களுக்கு மார்க்கம் சொல்ல மாட்டார், அவர் சொல்வதெல்லாம் அல்லாஹ்வுடைய வஹீதான் என்பதை அல்லாஹ் தஆலா மறுபடியும் நமக்கு உறுதி அளிக்கிறான். வலவ் தகவல அலைனா பஅதல் அகாவில், அவருடைய சொந்த கருத்தை இந்த மார்க்கத்தில் திணிப்பாராக இருந்தால் அவரை நம்முடைய வலது கரத்தினால் பிடித்து அவருடைய உயிர் நாடி நரம்பை தரித்து விடுவோம் அப்படி என்றும் அல்லாஹ் தஆலா இன்னும் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக இவர் சொல்ல மாட்டார், சொன்னால் நாம் அவரை அழித்து விடுவோம் என்றும் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை பண்ணுகிறான். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நாம் தூதராக கலிமாவிலே ஷஹாதா கலிமாவிலே சொல்லி இஸ்லாத்துக்குள் இணைந்திருக்கிறோம். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நம்முடைய வழிகாட்டி, அவர்தான் இறை தூதர் என்றும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த கலிமாவுக்கு முற்றிலும் முரணான ஒரு கொள்கையை சொல்லக்கூடியவர்கள் தான் ஷியாக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பிரிவினர்கள். ஒரு சிலர் ஷியாக்களை பொறுத்தவரையும் அவர் ஷாவி ஹனபி ஹம்பலி மாலிக் மதுஹபுகளை போன்ற ஒரு பிரிவினர் தான் என்று ஒரு சில கருத்துக்கள் கூறினார்கள். குறிப்பாக அல் ஹசனாத் என்ற அந்த பத்திரிகை நம்முடைய இலங்கையிலே மாதாந்த பத்திரிகையாக வரக்கூடிய அந்த பத்திரிகையில் யூசுப் அல் கர்லாவியினுடைய ஒரு பத்துவாவை போட்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் அந்த யூசுப் அல் கர்லாவியினுடைய பத்துவா, ஷியாக்கள் என்பவர்கள் ஒரு மதுஹப் பிரிவினர்கள் தான், அவர்கள் முஸ்லிம்கள் என்பது மாதிரி ஒரு பத்துவா போட்டிருந்தார்கள். அதை எதிர்த்து வன்மையாக இலங்கையின் பல பாகங்களில் உள்ளவர்கள் உலமாக்கள் பலரும் இந்த பள்ளிவாசல் மிம்பரிலும் கூட அதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து அதை எப்படி சொல்ல முடியும், எந்த அளவுக்கு என்று சொன்னால் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஷியாக்கள் என்பவர்கள் அவர்கள்தான் ராஃபிலாக்கள், அவர்கள் கடுமையான வழிகேடர்கள். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், யூத கிறிஸ்தவர்களை விட இவர்கள் கடுமையானவர்கள் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஃபத்வாக்கள் எல்லாம் இருக்க எப்படி நீங்கள் ஒரு மதுஹப் பிரிவு என்று போடுவோம் என்று கேட்டபோது அடுத்த மாத இதழில் மறுப்பு வருகிறது, இது ஒரு செய்தி பத்திரிகை, அவர் சொன்னதை பிரசுரிச்சிருக்கிறோம் என்று மட்டும் வந்தது. இந்த யூசுப் அல் கர்லாவி எப்படிப்பட்டவன் என்றால், இஸ்ரேலிலே பராக் அல் யஹூதி என்பவன் ஜனாதிபதி தேர்தலில் நின்று போட்டியிட்டு 99.5% வெற்றி பெற்று உலக சாதனை படைத்தான். ஒரு யூதன் உலக சாதனை படைக்கிறான். எப்படி அந்த உலக சாதனை என்றால், உலகத்தில் இதுக்கு முன்னால் எந்த ஒரு ஜனாதிபதியும் இவ்வளவு விகிதாசாரத்தில் வெற்றி பெற்றது கிடையாது. அந்த வெற்றி அவன் அடைந்த போது யூசுப் அல் கர்லாவி என்கிற இந்த மேதை ஒரு அறிக்கை விட்டிருந்தால், இப்போதும் அதை யூடியூப் சேனல்களில் நீங்கள் பார்க்கலாம். யூசுப் அல் கர்லாவி பெற்ற வெற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றி, அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அல்லாவே மனித உருவத்தில் வந்திருந்தாலும் இப்படி ஒரு வெற்றி பெற்றிருக்க முடியாது என்று அவர் அறிக்கை விட்டிருந்தான். அவருடைய அந்த அறிக்கையை தொடர்ந்து சவுதியில் உள்ள உலமாக்கள் எல்லாம் இவர் பகிரங்கமாக தௌபா செய்யவில்லை என்றால் இவர் தெளிவான வழிகேடு காபீர்
இவர் இறை நிராகரிப்பாளர் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த ஒரு யூசுப் அல் கர்லாவினுடைய பத்துவாவைத்தான் பிரசுரித்திருந்தார்கள். என்ன நோக்கம் என்று தெரியவில்லை. அன்புக்குரியவர்களே, ஷியாக்கள் ஒரு தெளிவான காவிர்கள், வழிகேடர்கள் என்பதை நம்முடைய அகில இலங்கை ஜெமியத் உலமா உட்பட அனைத்து உலமாக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை ஆரம்பத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஷியா என்று சொன்னால் அதிலே பல பிரிவினர்கள் இருக்கின்றார்கள். ராஃபிலாக்கள், ஜெய்தியாக்கள், இஸ்னா அஷரியாக்கள், இஸ்மாயிலியாக்கள், சபையாக்கள். உலகத்திலேயே அதிக பிரிவுகள் கொண்ட ஒரு கோட்பாடு கொண்ட ஒரு அமைப்பு என்றால் அது ஷியா என்ற அந்த அமைப்பு தான். அந்த ஷியா அமைப்பில் பெரும்பான்மையானவர்கள் இருக்கக்கூடிய கொள்கை ராஃபிதாக்கள். அதனால் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் செல்கிறார்கள், அஷியா ஹுமுர் ராஃபிதா, ஷியா என்றாலே ராஃபிதாக்கள் தான் அப்படி என்று காட்டுகிறார்கள். இந்த ராஃபிதாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களிலே பெரும்பான்மையினவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் தோற்றம் பெற்றது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பின்னால். சனா என்ற பகுதியில் இருந்து அப்துல்லா இப்னு சபா என்று சொல்லக்கூடியவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஒரு யூதனாக இருந்து அவனுடைய பரம்பரை யூத பரம்பரையாக இருந்திருக்கிறது. அவன் ஒரு நிராகரிப்பாளனாக முனாபிக்காக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது மாதிரி ஏற்றுக்கொண்டு உள்ளுக்குள்ளே சில குளறுபடிகளை ஏற்படுத்துகின்றான். ஆரம்பத்திலே மதீனாவிலே வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் மக்களிடத்தில் ஒரு குழப்பத்தை உண்டாக்குகிறான். என்ன குழப்பம் என்றால், ஈசா நபி சிறந்தவரா, முஹம்மது நபி சிறந்தவரா? அதில் என்ன மாற்றம்? முஹம்மது நபி தான் சிறந்தவர் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் மறுமை நாள் நெருங்குகின்ற போது முஹம்மது நபி தானே திரும்பி வர வேண்டும், ஈசா நபி ஏன் வர வேண்டும் என்று ஒரு குதர்க்கத்தை வைத்தான். மதீனத்து மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து மார்க்கத்தை பற்றுக்கொண்ட மிக தெளிவான சிந்தனை உள்ளவர்கள். அவனிடத்தில் இவனுடைய பருப்பு வேகவில்லை, நீ ஒரு வழிகேடன், இந்த கொள்கையை பேசி நீ வழிகெடுக்கப் போகிறாய் என்று நாடு கடத்துகின்றார்கள். மதீனாவிலிருந்து சிரியாவுக்கு நகருகிறான். சிரியாவிலே போய் இதே கேள்வியை கேட்கிறான். அவர்களும் மார்க்க தெளிவுள்ளவர்கள், நீ ஏதோ குழப்படி பண்ண போகிறாய், இந்த ஒரு கருத்தை வைத்து மக்களிடத்தில் ஒரு பிரச்சனை உண்டாக்கப் போகிறாய் என்று திருப்பி அனுப்ப அங்கிருந்து அவன் எகிப்து போகிறான். எகிப்திலே அவனுடைய கொள்கையில் ஒரு சிலர் யோசிக்க தொடங்குகிறார்கள். யோசிக்க தொடங்கி அங்கிருந்து தான் கிளர்ச்சியாளர்கள் உருவாக்குகிறார்கள். மெல்ல மெல்ல மதீனாவுக்கு அந்த கிளர்ச்சிகள் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தூதுத்துவம் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தானே பகிரப்பட வேண்டும், ஆட்சி அவரிடம் தானே கொடுக்கப்பட வேண்டும். அவர் தானே நெருக்கமான உறவினர், நபி அவர்களுடைய சாச்சா மகன், நபி அவர்களுடைய மகளின் கணவர், அவருக்கு தானே கொடுக்கப்பட வேண்டும் என்ற குழப்படிகளை எல்லாம் உருவாக்கி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எதிரான பல சிந்தனைகளை உருவாக்கி அவர் கொல்லப்படுகிறார். இப்படி அந்த கொள்கை பரவுவதனால் அவர்கள் ஷியாக்கள் என்று பெயர் பெறுகின்றார்கள். ஷியா என்றால் கொள்கைவாதி என்ற அர்த்தம், பாட்டி என்ற அர்த்தம். ஷியத்து அலி என்று, அலியுடைய பாட்டி அப்படி என்று ஒரு பிரிவினர்கள் பிரிந்து போராடினார்கள். காலப்போக்கில் ஷியத்து அலி அப்படி என்கிற அந்த கொள்கையில் அலி என்கிற சொல் நிற்க ஷியா என்ற சொல் வந்தது. ஷியத்து அலி என்றால் அலியின் பாட்டி. கடைசியில் ஷியா என்ற ஒரு பெயர் என்ன செய்கிறது, வருகிறது. இப்படி வந்துதான் இந்த ஷியா கொள்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவுகிறது. இது பற்றிய ஆரம்ப வரலாறுகளை எடுத்து பார்த்தால் இமாம்களே, அன்னரமுள்ள ஹலீஃபாக்களே இவர்களை கடுமையாக எதிர்த்திருக்கின்றார்கள். இந்த ஷியாக்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஷியாக்களை பற்றி இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஷியா அஷது குஃப்ர மினல் யஹூதி வன் நஸாரா, ஷியாக்கள் யூத கிறிஸ்தவர்களை விட கடுமையான நிராகரிப்பாளர்கள் என்று கடும் சொல் பேசி இருக்கின்றார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், புகாரி ஷரீஃபிலே 3700வது ஹதீஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுபஹ் தொழுகைக்காக நிற்கின்ற போது அவரை 3 தடவை கத்தியினால் அபுலு உலுவா மஜூசி குத்தி கொலை செய்கிறான். அதுக்கு பிறகு அங்கு இருக்கக்கூடியவர்களை வலதும் இடதுமாக வெட்டி ஒரு 7 பேர் அங்கு மரணிக்கின்றார்கள். பலர் குற்றுயிராக கிடக்கின்றார்கள். அவர் கடைசியாக மாட்டிப்பட போகிறான் என்று உரிந்த போது அவன் தன்னையே அறுத்து கொண்டு அங்கு தற்கொலையும் செய்து விடுகிறான். இந்த அபு லுஅலுஆ மஜூசி என்பவன் ஒரு நெருப்பு வணங்கி, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கனவு கண்டிருந்தார்கள். அவரை ஒரு கோழி 3
தடவை கொத்துகிறது. அதை அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சொன்னார்கள், நான் ஒரு கனவு கண்டேன், என்னை ஒரு கோழி 3 தடவை கொத்துகிறது என்ற போது அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், உங்களை ஒரு காவிரான அடிமை கொலை செய்ய போகிறான் என்றார்கள். ஒரு அடிமையான ஒரு காவிர் கொலை செய்ய போகிறான் என்றார்கள். அபுலுலுவா மஜூசி ஒரு காவிர், ஒரு அடிமை, அந்த கத்தியால் குத்துப்பட்டு 3 நாள் உயிரோடு இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடனடியாக கேட்டது என்ன தெரியுமா? என்னை கொன்றவன் யார் என்று மட்டும்தான் கேட்டார்கள். அவன் அபுலுலுவா மஜூசி ஒரு நெருப்பு வணங்கி ஒரு காவிர், ஒரு அடிமை என்று சொன்னபோது அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். யா அல்லாஹ், ஒரு காவிரான கையினால் என்னை கொல்ல வைத்தாயே, உனக்கே புகழ் அனைத்தும் என்றார்கள். ஏனென்றால் ஒரு முஸ்லிமே என்னை கொன்றிருந்தால் என்னுடைய ஆட்சி சரியில்லை என்ற அர்த்தமாகிவிடும் அல்லவா. அதனால் அவர் அப்படி செய்தார். அப்படிப்பட்ட அபுலுலுவா மஜூசிக்கு காசாயிலே, ஈரானில் காசா என்ற பகுதியில் பெரிய ஒரு கபர் கட்டி அவரை ஒரு மகான் என்று புகழ்ந்து இந்த முஹர்ரம் 10வது நாளிலே அவருக்கு பெரிய விழா கொண்டாடி அவரை மகான், அவுலியா, நேசகன் என்று அவர்களுடைய பார்வை ஷியாக்களுடைய பார்வையில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு காவிர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒரு காவிரை, ஒரு கொடியவனை கொன்ற தீயாகி வீரன் என்று அபுலுலுவா மஜூசியை கொண்டாடி புகழக்கூடியவர்கள் இந்த ஷியாக்கள். கபரு வணக்கத்துக்கு வித்திட்டவர்கள் இந்த ஷியாக்கள் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஷியாக்கள் தான் கபரு வணக்கத்துக்கு வித்திட்டவர்கள். இந்த கபரு வணங்கிகள் இருக்கிறார்களே, தர்கா வழிபாடுகள் இருக்கிறதே, அவுலியாக்களுடைய கபறுகளை கட்டி முத்தமிட்டு விளக்கேற்றி சுற்றி வருவது, இது எல்லாமே ஷியாக்களில் இருந்து வந்ததுதான் அப்படி என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த ஷியாக்கள் உலக அரங்கிலே முஸ்லிம்கள் என்ற பெயரிலும் இருக்கின்றார்கள். ஏனென்றால் இவர்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொள்கை தக்யா, தன்னை மறைத்துக் கொள்வது. நாமும் தவறுதலாக இவர்களுடைய விஷயத்திலே புரிந்துணர்வற்றி இருக்கிறோம். அந்த தொடரிலே தான் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஆஷுரா தினம், கர்பலா நிகழ்வு என்று தெரிந்து இந்த மௌலைமார்கள் கர்பலாவை பற்றி ஜும்மாக்கள் ஓதுவதும் கர்பலா கொண்டாடுவதுமாக இருக்கிறது. இது இந்த ஷியாக்களுடைய சூழ்ச்சிமம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். லெபனானிலே ஒரு 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 தீவிரவாத குழு இருக்கிறது, அதுக்கு ஹிஸ்புல்லா என்று பெயர். லெபனானில் இருக்கக்கூடியவர்கள் ஹிஸ்புல்லாக்கள் என்று பெயர். நாம் அது ஒரு முஸ்லிம் ஜிஹாத் குரூப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அவர்கள் ராஃபிதாக்கள், அவர்கள் ஷியாக்கள். யமனில் இருக்கக்கூடிய ஷியாக்கள் அன்சாருல்லாஹ், அல்லாஹ்வின் உதவியாளர்கள் என்று பெயர். அவர்கள் ராஃபிதாக்கள். யஹூதிகளை அவர்கள் சொல்லிக்கொள்வது அப்னா உல்லாஹ். யஹூதிகள் தங்களை சொல்லிக்கொள்வது அப்னா உல்லாஹ். யமனில் இருக்கக்கூடிய ஷியாக்கள் சொல்லிக்கொள்வது அன்சாருல்லா. லெபனானில் உள்ள ஷியாக்கள் சொல்லிக்கொள்வது ஹிஸ்புல்லா. எல்லாமே ஒரு குட்டையில் போட்ட மட்டைகள் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர்கள் காபத்துல்லாவுக்கு கடுமையான எதிரிகள். இந்த ஷியாக்கள் காபாவை நோக்கி தொடமாட்டார்கள். அவர்கள் மனோ இச்சை பிரகாரம் வேறு வேறு திசைகளிலே சுஜூது செய்வார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் 3 காபாக்களை தங்களிடத்திலே வைத்திருக்கின்றார்கள். இந்த ஷியாக்கள் 3 காபாக்களை தங்களிடத்திலே வைத்திருக்கின்றார்கள். அந்த காபாவை தவாப் செய்வார்கள். நீங்கள் இணையதளங்களிலே போய் பார்க்கலாம். ஆனால் அவர்கள் ஹஜ்ஜுக்கு உம்ராக்கென்று இந்த மக்காவுக்கு வருவதும் இந்த குத்து மதிப்பாக ராஃபிலாக்கள் வருவதை அங்கு குளப்படிகளை உண்டாக்குவதற்கு என்பதை பல வரலாறு சான்றுகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. 1996ஆம் ஆண்டு ஈரானில் இருந்து ஒரு ஹஜ் குரூப் வருகிறது. சவுதி அரேபியாவினுடைய ஜித்தா ஏர்போர்ட்டில் அவர்களுடைய பொதுவாக ஈரான் என்றால் கடுமையாக செக் பண்ணுவார்கள். அவர்களுடைய பேக் கனம் கூட இருக்கிறது. உடுப்பு இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து பார்த்தா பேக்கில் ஒன்றும் இல்லை, எடுத்துட்டு பார்த்தாலும் பேக்கு கனமாக இருக்கிறது. அந்த பேக்கை எடுத்து செக் பண்ணி பார்த்தால் அந்த ட்ராவலின் பேக் அடியில் ஒரு மட்டை வச்சிருக்கும் இல்லையா, அந்த மட்டையில் A4 என்று சொல்லக்கூடிய ஒரு வெடிமருந்து இருக்கிறது. அந்த குரூப்பில் வந்த எல்லாருடைய பேக்கிலும் எடுத்த அந்த வெடிமருந்தின் நிறை 4 கிலோ. இதை அல் ஜசீரா ஊடகம் அப்போது 1996 பிடித்திருந்தது. அந்த 4 கிலோ வெடிமருந்து சவுதி அரசாங்கத்தை, சவுதி நாட்டையே அழிக்கக்கூடிய அளவுக்கு பாரிய ஒரு குண்டு செய்வதற்கு போதுமானதே. அதை அல்லாஹ் தஆலா காட்டிவிட்டான். அவர்கள் பிடிபட்டார்கள். அந்த A4 வெடிமருந்து என்பது ஒரு கவர்மெண்ட் கிட்ட மட்டும்தான் இருக்கும், தீவிரவாத குழுக்கள்கிட்ட இருக்காது. எனவே இது ஒரு அரசாங்கம் செய்த வேலையாகத்தான் இருக்கும் என்று அவர்கள் அதனை அப்போது அல் ஜசீராவிலே பேசி இருக்கின்றார்கள். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அந்த அளவுக்கு அவர்கள் கடுமையான எதிரிகளாக இருக்கின்றார்கள். ஹிஜ்ரி 317ஆம் ஆண்டு
அவர்கள் கஅபத்துல்லாவிலே ஆயுதங்களை சந்துக்கிலே வைத்துக்கொண்டு ஜனாசா தொழுகைக்காக மையத்தை கொண்டு வருவதை போன்று கஅபாவுக்கு அருகிலே வந்து அந்த ஆயுதங்களை எல்லாம் எடுத்து அங்கு இருக்கக்கூடியவர்களை சரமாரியாக வெட்டி ஹஜருல் அஸ்வது கல்லை கஅபத்துல்லாவிலிருந்து கலட்டி கொண்டே போயிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, இப்போது கஅபத்துல்லாவிலே இருக்கக்கூடிய ஹஜருல் அஸ்வது கல்லு என்பது உண்மையான அந்த கல்லில் இருந்து கிட்டத்தட்ட 22 வருடங்களுக்கு பிறகு கிடைத்த 8 துண்டுகள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் இணையதளங்களில் போய் ஹஜருல் அஸ்வத் கல் என்று கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லில் இருக்கக்கூடியது 8 கல் மோதிரத்துக்கு கல் பதிக்கிற மாதிரி பதித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த கல்லையும் 317ஆம் ஆண்டு அவர்கள் கொண்டு போகிறார்கள். 22 வருடங்கள் கஅபத்துல்லாவில் ஹஜருல் அஸ்வத் கல் இல்லாமல் தான் ஹஜ் கடமைகள் நிறைவேறியது. ஹிஜ்ரி 339ஆம் ஆண்டு பல பேச்சுவார்த்தைகள் செய்து அவர்களிடத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்து எப்போதும் எங்களுடைய நாட்டவர்களுக்கு ஹஜ்ஜுக்கு விசா தர வேண்டும் என்று கைச்சாத்திட்டு அதுக்கு சரி கண்டதுக்கு பிறகு அவர்கள் துண்டு துண்டாக உடைத்து சின்னாபின்னமாக இருந்த அவர்களுடைய தலைவர்களிடமிருந்து 8 துண்டை சேகரித்து கொடுக்கின்றார்கள். அது ஒட்டுமொத்த ஹஜருல் அஸ்வத் கல்லின் ஒரு பாதி கூட இல்லை என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் நாம் இன்று ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுகிறோம் என்றால் அது ஷியாக்கள் செஞ்ச அநியாயத்துக்கு பிறகு சின்ன சின்ன துண்டுகளுக்கு தான் அப்படி என்பதை நாங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விரோதிகள் தான் இந்த ஷியாக்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஷியாக்கள் இந்த கர்பலா தினம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆஷூரா தினத்தை எப்படி எடுக்கிறார்கள்? நாம் எல்லாம் ஆஷூரா தினத்தை எப்படி எடுக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா கடலிலே இருந்து காப்பாற்றி ஃபிரௌனையும் அவனுடைய படையை மூழ்கடிக்க செய்தான். அதுக்கு நன்றி பகரும் விதமாக யூதர்கள் நோன்பு நினைத்த போது உங்களை விட நாங்கள் இதற்கு தகுதியுள்ளவர்கள் என்று தானும் நோன்பு நோற்று மக்களுக்கும் ஏவினார்கள். அவருடைய கடைசி வருடம் சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9வது நாளிலும் நோன்பு வைப்பேன் என்று மக்களுக்கு சொன்னார்கள். அதனால் தான் நாம் நேற்று 9வது நோன்பும் தாசுஆ நோன்பும் இன்றைக்கு ஆஷரா நோன்பும் நோன்பாளிகளாக இன்று இந்த ஜும்மாவிலே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ராஃபிலாக்கள், இந்த ஷியாக்கள் இந்த ஆஷுரா தினத்தை கர்பலா தினம் என்று சொல்கின்றார்கள். ஏன் அந்த கர்பலா தினம் என்று சொல்கின்றார்கள் என்றால், கர்பலா இந்த ஆஷுரா 10வது நாள் தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திட்டமிட்டு கொல்லப்பட்டார்கள். அதுக்கு துக்கம் அனுஷ்டிக்கிறார்களாம். இது நபி வழியா? அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியது என்ன? எந்த ஒரு மனிதனுக்கும் இன்னொருவருடைய மரணத்துக்காக 3 நாளுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிப்பது அனுமதியாகாது. கணவனுக்காக மனைவி 4 மாதம் 10 நாள் துக்கம் அனுஷ்டிப்பதை தவிர என்று சொன்னார்கள். ஏன் நாம் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களை இழக்கலையா? சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்களை இழக்கலையா? யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை இழக்கலையா? ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை இழக்கலையா? ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இழந்துதான் இருக்கிறோம். மார்க்கம் என்ன சொன்னது? 3 நாளைக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய பெருந்தகைகள் ஒவ்வொரு நிமிடங்களிலும் கொல்லப்பட்டு தான் இருக்கிறார்கள். பெரியவர்கள் மரணித்தால் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்றால் நாம் வாழ்க்கையில் உடுப்பு போடவும் முடியாது, சிரிக்கவும் முடியாது, சிந்திக்க முடியாது, சாப்பிட முடியாது, சதா அழுது கொண்டுதான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணி நேரமும் அடுத்த ஒருவருடைய மரணத்தின் ஞாபகார்த்தம் வந்துகிட்டே இருக்கும். சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்தவருடைய மரணத்துக்காக நாம் ஓசை வைத்து ஒப்பாரி வைப்பதும் சட்டையை கிழித்துக் கொள்வதும் தலையில் அடித்துக் கொள்வதும் முடியை பிச்சுக் கொள்வதும் செய்தால் அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னார்கள். இந்த ஷியாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்தவர்கள் அல்ல என்பதை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மரணத்துக்காக அவர்கள் அழுது புலம்புகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், இந்த கர்பலா தினம் இன்றைக்கு என்ன செய்வார்கள் தெரியுமா? லெபனான், சிரியாவிலே ஒரு சில பகுதிகள், ஈரான், ஈராக் போன்ற பகுதிகள், இந்த பகுதிகளில் என்ன செய்வார்கள் என்றால் அழுவார்கள். அப்படியே வட்டமிட்டு இந்த மஜ்லிஸில் உட்கார்ந்து இந்த குர்ஆன் ஓதுறதுக்கு இருக்கிற மாதிரி அப்படியே உட்கார்ந்து அழுவாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சாயலாக ஒருவரை வளர்த்தாட்டி இரத்தத்தை போட்டு பூசி அவருடைய ஜனாசாவை அப்படியே வைத்து கொண்டு அந்த இடத்திலே வந்து நின்று அழுவார்கள். எப்படி கிறிஸ்மஸுக்கு வைக்கல் போருக்குள்ள ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தாயை வைத்து சிலை வைத்து சிந்திக்கிறார்களோ, அப்படி இந்த ஷியாக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சிலை வைத்து அல்லது ஒரு மனிதரை படுக்க வைத்து அழுவார்கள். அழுது
அப்படியே அன்றைக்கு ஒரு ஜும்மா நடக்கும். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால ஜும்மா. வெள்ளிக்கிழமை இல்லாட்டியும் இந்த கர்பலா தினத்துக்கு ஒரு ஜும்மா. அந்த ஜும்மா பிரசங்கம் எப்படி நடக்கும் என்றால், இருக்கக்கூடியவர்களை உசிப்பேத்தி ஜும்மாவிலே தனக்கு அடித்து தலப்பாவை கலட்டி எரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய கேட்டினை கிழிச்சு மைக்கை உடைச்சி மேசையை உடைச்சி கத்தி முன்னால் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து அதுக்கு மெருகுட்டி கத்தி எல்லாரும் கத்தி குளறி அழுது அன்றைக்கு அந்த ஜும்மா பிரசங்கம் ஓ என்ற கண்ணீர் வடித்தலும் சட்டையை கிழிப்பதும் உடம்பை கிழித்து காயப்படுவதுமாக இருக்கும். அவர்கள் தீ மிதிப்பார்கள். அவர்கள் சங்கிலியிலே கத்தியை, கூறிய கத்தியை, 2 பக்கம் கூறு கொண்ட கத்திகளை வெல்டிங் பண்ணி அதை முதுகிலே அடித்து காயப்படுத்துவார்கள், கீறி கிழிப்பார்கள். சின்ன குழந்தைகளை கீறுவார்கள். சின்ன குழந்தைய, ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு ஆசிரியர் அடித்தா என்ன செய்யுது? யூனிசெஃப் நிறுவனம் பிடிக்குது, போலீஸால் பிடிக்கிறாங்க, சைல்டு வருது, இது சிறுவர் துஷ்பிரயோகம் அப்படிங்கிறாங்க. இந்த ராஃபிலாக்கள் ஷியாக்கள் செய்கிறாங்களா? அது எந்த நிறுவனம் போய் பிடிக்குது? எந்த அளவுக்கு என்றால், ஒவ்வொரு வருடமும் சாதாரணமாக 150 பேர் இந்த களியாட்டத்தில் மரணிக்கிறார்கள். இரத்தப் பெருக்கெடுத்து சின்ன குழந்தைகளை கீறுவார்கள். உடம்பு அப்படியே கீறி காலு, தொட, தலை, முகம் எல்லாம் கீறுவார்கள். துக்கம் அனுஷ்டிக்கிறாங்களா? அவங்களோட பிள்ளையை தியாகம் செய்கிறாங்களாம். அதில் ஒரு சில பிள்ளைகள் மௌத்த, பெரியவங்க மௌத்தாக்குவாங்க. விரிபிடித்து அவர்கள் செய்யக்கூடிய இந்த செயலினால் இப்படி சில விஷயங்களை அவர்கள் செய்வார்கள். தீ மிதிப்பார்கள். தீ மிதிக்கிற நம்மெல்லாம் தெரிந்தது என்ன? இந்துக்கள் செய்கிறாங்க. இந்துக்களுக்கே பாடம் நடத்துகிற மாதிரி ஷியாக்கள் செய்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இந்த ஷியாக்கள் தீ மிதிக்கிறது அப்படி என்ற ஒரு களியாட்டம் ஒன்று செய்வாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அப்படியே பின்னேரங்கள்லாம் ஊர்வலம் ஒன்று ஆரம்பமாகும். அந்த ஊர்வலம் போய் இன்னைக்கு இரவைக்கு இந்த ராஃபில்லாக்கள் கூடுதலாக இந்த ஷியாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இன்றைக்கு இரவைக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு இடத்துல ஒன்று கூடுவாங்க. எந்த அளவுக்கு என்றால், ஈரான் கைப்பற்றப்பட்டது, சதாம் ஹுசைன் கொல்லப்பட்டார். அந்த ஈரானில் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துக்குரிய குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய முஸ்லீம்களுக்குரிய மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான மக்கள் நின்று தொழக்கூடிய 3 ஜும்மா பள்ளிகளை இந்த களியாட்டத்துக்காக எடுத்துக்கிட்டாங்க. அந்த களியாட்டம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இரவைக்கு எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று கூடுவாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஒன்று கூடிடுவாங்க. ஒன்று கூடி அந்த இருட்டில் யார் வேணுமென்றாலும் யாரோடு வேணுமென்றாலும் இருக்கலாம். அதில் கருத்தரிக்கும் குழந்தை ஷைத்தானிலிருந்து பாதுகாக்கப்படும் அப்படி என்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு விபச்சார கூட்டு களியாட்டமே இந்த தினத்தில் நடக்கும். அதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்டது முஸ்லிம்களுடைய 3 பெரிய பள்ளிவாசல்கள் ஈராக்கில் இருந்து எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது அல் ஜசீரா பத்திரிகையில் இது அந்த நேரத்தில் இதுக்காக இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்ற ஒரு ஆர்டிக்கல் எழுதப்பட்டதிலிருந்து நான் இதை சொல்லுகிறேன். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த ஷியாக்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், சஹாபாக்களை வசைபாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். சஹாபாக்களை வசைபாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்படி சஹாபாக்களை வசைபாடுகிறார்கள்? உமர், உஸ்மான், அலி, இப்படிப்பட்ட சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அவர்களுடைய வாரிசுகளையும் மஅசூம்கள் என்பார்கள். அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்பார்கள். ஆனால் மற்றவர்களை சொல்லும்போது, அந்த கொள்கைக்கு வரும்போது கலிமா சொல்வது எப்படி? நம்மெல்லாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு கலிமா சொல்லி வந்துட்டோம் இல்லையா? ஷியாக்கள் கலிமா சொல்லக்கூடிய மெதட் என்ன தெரியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுல்லாஹ் வ அன்ன அலியன் வலியுல்லாஹ், அலி ரலியல்லாஹு தான் வலியாக இருப்பாங்க. வ அன்ன ஃபாத்திமா வல் ஹசன் வல் ஹுசைன் அவுலியாவுல்லாஹ், ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஒலிகள். கலிமா சொல்லியாச்சு, இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அடுத்தது என்ன தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வ அன்ன அபூபக்கர் வ உமர் வ உஸ்மான் வ ஆயிஷா வ ஹஃப்ஸா, இப்படி சொல்லுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஆயிஷா, ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஃபின்னார் நஹுது பில்லாஹி மின்னா, அவர்கள் நரகத்திலே. அப்பதான் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டு அடுத்த கட்டமே இஸ்லாத்தை விட்டு போயாச்சு. இப்படி சொன்னால் தான் அவங்க ஷியா கொள்கைக்கு என்ன செய்ய முடியுது? வர முடியுது. நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் வீடியோவாகவே நீங்கள் பார்க்க முடியும். வணங்கிட்டா ஒரு ஷியா எப்படி ஷஹாதா கலிமா சொல்லுவான்னு யூடியூப்பில் அடித்து பாருங்க. அதில் அழகா கீழே இங்கிலீஷில் மொழிபெயர்க்கப்பட்டு அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சு இன்னைக்கும் வீடியோவாக இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் அவர்கள். அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய சஹாபாக்களையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு மற்றவர்கள் எல்லாம் கடுமையாக கொன்று குவிக்கின்றார்கள். ஈராக் கைப்பட்ட அமெரிக்க படை ஈரானுடைய
படையும் சேர்ந்து ஈராக்கை கைப்பற்றுது. அதில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எத்தனையோ நியூஸ்கள் வந்துச்சு. ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய உடம்புல ஒரு 1000கணக்கான கத்தி ஏற்றப்பட்டு, அவர் உடம்புல இடம் இல்லைங்கிற அளவுக்கு கத்தியை குத்தி வச்சிருக்குது அவர் உடம்பில். ஏன் அவர் அப்படி கொன்றார்கள் அப்படின்னு சொன்னால், அவருடைய பெயர் உமர் என்கிறதுனால. அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக உமர் என்ற பெயரை ஷியா வைக்க மாட்டான். ஈரானில் இருந்து வந்த ஒரு நபி ஒரு அந்த ஈரான் வாசி ஒருத்தரை ஹஜ்ஜிக்கு போன நேரம், நான் நினைக்கிறேன் 2000ஆம் ஆண்டு நான் ஹஜ்ஜிக்கு போயிருந்தேன். அந்த நேரம் மினாவில் ஹட்டில் ஒரு ஈரான் சகோதரரை வந்து சந்தித்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க நாட்டு நிலைமையை கேட்டு அங்கே சொன்னார், உமர் என்ற பெயரை அங்கே வைக்கிறதாக இருந்தால் கோட்டில் அந்த முடிவு வாரத்துக்கு இடையில் பிள்ளைக்கு 18 வயசா பித்துமா வைக்க முடியாதான். உமர் என்ற பெயரை வைக்க முடியாது, அந்த அளவுக்கு கஷ்டம். அப்படி பேர் வச்சாலே அவங்கள கொன்ற அளவுக்கு அங்கே நிலைமை கடுமையாக இருக்குது அப்படிங்கிற அதை கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. அபூபக்கர் என்ற பெயர் கொண்ட ஒரு காரணத்தினால் அந்த கலவரத்தின் போது ஈராக்கில் பேக்கரியில் வேலை செஞ்சு கொண்டிருந்த ஒருத்தர், அவருடைய பேர் அபூபக்கர். அபூபக்கர் என்றாலே அவருடைய ஐடியா வேண்டி பார்க்குறாங்க. அபூபக்கர் கேட்கவே தேவையில்லை, ஷியா இல்லை. அந்த பேக்கரி நெருப்பிலேயே அவனை போட்டு கரிக்க வைத்தார்கள் என்ற செய்தியை சவுதியினுடைய ஒரு பத்திரிகை எழுதியது. அந்த அளவுக்கு கொடுமையானவர்கள். ஆனால் இந்த சஹாபி பெண்களை எல்லாம் மோசமானவர்கள், வேசியானவர்கள் என்று அவர்கள் திட்டி தீர்க்கின்ற அந்த காரணத்துக்கு அவர்களுக்கு கசையடி கொடுக்க வேண்டும். இமாம்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், அவர்களே அவர்களுக்கு கசையடி அடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லாஹ் அப்படியே ஆக்கிவிட்டான். என்ன, இன்னைக்கு அவங்களுக்கு கசையடி அடிப்பாங்க. இந்த ஆஷூரா தினத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்களே அவங்களுக்கு கசையடி அடிச்சுக்குவாங்க, அப்படியே தீர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில வரலாற்று குறிப்புகளில் எழுதும்போது இமாம்கள் எழுதக்கூடியதை நாங்கள் பார்க்கலாம். குர்ஆனை பற்றி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? குர்ஆன் மாற்றப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே சில சேகரிப்புகள் வந்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் சூரா அல் ஹிஜ்ர் 9வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். நாமே குர்ஆனை இறக்கினோம், நாமே அதை பாதுகாப்போம் என்கிறான் அல்லாஹ். இந்த குர்ஆனை பற்றி நம்ம முழுமையாக நம்புகிறோம். குர்ஆனில் ஒரு ஹர்ஃபு கூட மாற்றல. ஆனால் ஷியாக்கள் சொல்கிறாங்க இந்த குர்ஆன் மாற்றப்பட்டது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறக்கும் போதே சூரத்துல் மூமினூன் இறங்கியதாம். எப்போ? ரசூலுல்லாவுக்கு முன்னாடியே, நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே குர்ஆன் இறங்கிட்டான். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறக்கும் போதே சூரத்துல் மூமினூன் அவருக்கு இறங்கிச்சாங்கிறாங்க. அவர்கள் இப்போ வச்சு கொண்டிருப்பது முஸ்ஹஃப் அலி, முஸ்ஹஃப் ஃபாத்திமா, சுஹுஃப் அலி, சுஹுஃப் ஃபாத்திமான்னு வச்சுக்கிறாங்க. ஆனாலும் முழு குர்ஆனும் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை அவர்களுடைய 12வது இமாம் வரும்போது கொண்டு வருவாராம். 12வது இமாம் வரும்போது கொண்டு வருவாராம். இந்த குர்ஆனில் பல வசனங்களை மாற்றி அமைத்து உருவாக்கி, இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 7 வருஷங்களுக்கு முன்னால் ஒரு கண்டெய்னர் குர்ஆன் ஈராக்கினுடைய போர்டரில் இருந்து சவுதிக்கு வந்து, சவுதியில் உள்ள போலீஸ் அதை பிடிச்சி ஒரு கண்டெய்னர் குர்ஆனை எரிச்சாங்க. அதில் சில வசனங்கள் தணிக்கை செய்யப்பட்டிருந்ததுனால. அப்படி அவர்கள் அவர்களுடைய சில எம்பசிகளால் என்ன செய்வாங்க, குர்ஆன் போட்டிகள் வச்சு மக்களுக்கு குர்ஆன் கொடுப்பாங்க. அதை நாம் பார்க்கணும், எந்த நாட்டினுடைய முத்திரை இருக்கிறது இருந்தால் அது சில நேரம் குர்ஆனில் உள்ள சில வசனங்கள் மாற்றப்பட்டது அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹதீதுகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அல் காஃபி, அல் இஸ்திஹ்சாப் என்ற கிதாபுகள், அதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீத். நாமெல்லாம் ஹதீதை எப்படி நம்புகிறோம்? ரசூலுல்லாஹ் சொன்னத்தை சஹாபாக்கள் கேட்டு, சஹாபாக்கள் சொன்னத்தை தாபீன்கள் கேட்டு, தாபீன்கள் சொன்னத்தை தபல் தாபீன்கள் கேட்டு, அதை இமாம்கள் எப்படி கொண்டு வந்தாங்க, அறிவிப்பாளர்கள் யார், அவர் எப்படிப்பட்டவர், பொய் சொல்லக்கூடியவரா, உண்மை சொல்லக்கூடியவரா, மறதியானவரா, அவர் கேட்ட உஸ்தாத் அவர் நேரடியாக சந்திச்சு தான் இருக்கிறாரா, அல்லது அவருடைய எழுத்து புத்தகத்தில் பார்த்தாரா, இதெல்லாம் எடுத்து பார்த்து ஆய்வு செஞ்சு தான் ஹதீஸ் சஹீஹ் லைஃப் என்று சொல்கிறோம். ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த ஹதீஸை ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். ஆனால் இவர்கள் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? அவர்களுடைய இமாம்கள் சொன்னா ஹதீஸ் தான். அவர்களுடைய இமாம்கள் சொன்னா ஹதீஸ் தான். அந்த ஹதீஸ் அப்படியே உட்டடிச்சுக்கிட்டு போவார்கள். எந்த அளவுக்கு உட்டடிச்சுக்கிட்டு போவார்கள் என்றால், ஒரு ஹதீஸை போட்டிருக்கிறாங்க பாருங்க, அவர்களுடைய அந்த காஃபி என்கிற அந்த ஹதீஸ் கிரந்தத்தில், மன் பரிய அன் அபீ பக்கர் வ உமர் தஹல் ஜன்னா. அபூபக்கர் உமர் என்ற இந்த 2 பேரை விட்டும் யார் நீங்கி விட்டார்களோ அவர்கள் சொர்க்கம் நுழைந்து விட்டார்கள். எப்படி ஹதீஸை விட்டு அடிச்சுக்கிறான்? இப்படி அவர்கள் ஹதீதுகளின் பெயரிலே விட்டு அடிச்சுக்கிட்டே போகக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதே மாதிரி பாக்கிர் அல் மஜ்லிசி என்பவன் ஹக்குல் யகீன் என்கிற அவனுடைய புத்தகத்தில் எழுதுகிறான், அபூபக்கர் வ உமர் ஹுமா ஃபிரவுன் வ ஹாமான் ஃபி ஹாதிஹில் உம்மா அப்படிங்கிறான்.
அபூபக்கர் உமர் ஹுமா ஃபிரௌன் வ ஹாமான் ஃபி ஹாதிஹில் உம்மா. அபூபக்கரும் உமரும் தான் இந்த உம்மத்துக்கு ஃபிரௌனும் ஹாமானும் என்று எழுதுகிறான். இதெல்லாம் அவர்களுடைய ஹதீதுகள். இப்படி அவர்கள் ஹதீதுகளின் பெயரிலே விட்டடிச்சுக்கிட்டு போவார்கள். ஆனால் நாங்கள் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்த அந்த ஹதீதை எடுப்போம். இப்படி ஹதீதுகளிலே இருட்டடிப்புகள் செய்வதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சஹாபாக்களை பொறுத்தவரையும் அவர்கள் அனைத்து சஹாபாக்களையும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில சஹாபாக்களை தவிர மற்ற சஹாபாக்களை கடுமையாக விமர்சிக்கிறார்கள், காவிர் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபா 100வது வசனத்திலேயே என்ன அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரி வல்லதீன இத்தபஅஹும் பிஇஹ்சானின் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் وَأَعَدَّ لَهُمْ جَنَّاتٍ تَجْرِي تَحْتَهَا الْأَنْهَارُ خَالِدِينَ فِيهَا أَبَدًا ذَلِكَ الْفَوْزُ الْعَظِيمُ. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மூத்த சஹாபாக்கள், பத்ரு போர்க்களத்திலே அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த சஹாபாக்கள், ஒல் முஹாஜிரீன் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற சஹாபாக்கள், ஒல் அன்சார் மதீனாவிலே இருந்து நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஹாஜிரின்களுக்கும் அடைக்கலம் கொடுத்தவர்கள், வல்லதீன இத்தபஊஹும் பிஇஹ்சானின் அல்லாஹ்வுக்காக வேண்டிய இந்த எல்லா தோழர்களையும் பிற்பட்ட காலத்திலே பொருந்திக் கொண்டு ஏற்றுக்கொண்ட அந்த தோழர்கள் ரலியல்லாஹு அன்ஹும் இவர்களை அல்லாஹ் புரிந்து விட்டான். வரது அன் அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து விட்டார்கள். வஅத்த லஹும் ஜன்னாத் அல்லாஹ் அவர்களுக்கு சுவனத் தோட்டங்களை தயார் செய்திருக்கிறான். தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார் அதன் அடியே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹாலிதீன ஃபீஹா அபதா அதில் எப்போதும் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ذَلِكَ الْفَوْزُ الْعَظِيمُ இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மகத்தான வெற்றி என்று நாம் ஓதுகிறோம். நாம் சஹாபாக்களை நம்புகிறோம். அவர்கள் திட்டுகிறார்கள். புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி என் தோழர்களை திட்டாதீர்கள். உங்கள் ஒருவருக்கு உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்து அந்த தங்கத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்தாலும் என்னுடைய தோழர்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு அல்லது அதன் பாதி அளவுக்கு தர்மம் செய்வதற்கு உங்களுடைய தர்மம் ஈடாகாது என்றால் அவ்வளவு ஈமானிய உயர்வு கொண்டவர்கள் அந்த சஹாபாக்கள். இன்றைக்கு ஷியாக்கள் அந்த சஹாபாக்களை திட்டுவதும் ஷியாக்களுக்கு வெளியிலே இருந்து கொண்டு புத்தியை பயன்படுத்துகிறோம் என்ற சில கொள்கை பேசக்கூடியவர்களும் சஹாபாக்களை திட்டி தீர்க்கக்கூடிய சில வீடியோக்கள் இன்னும் வந்து கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கலாம். அவர்களிடம் இருப்பது தக்யா. தக்யா என்பால் அடுத்தவர்களிடம் மூமின்கள் முஸ்லிம்கள் என்று காட்டிக்கொள்வார்கள். இன்றைக்கு ஓட்டமாவடியில் என்று ஷியாக்களுக்குரிய மதரசா இருக்கிறது. அதே மாதிரியாக புலனறுவையிலே பெண்கள் மதரசா ஜெய்னியா என்கிற அந்த மதரசா இருக்கிறது. இந்த மதரசாக்களிலே ஓதிவிட்டு இன்னைக்கு ஸ்கூல்களில் ஆசிரியர்களாக பணிபுரியக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். பிள்ளைகளிடம் ஷியா கொள்கையை திணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஓட்டமாடி டவுனில் நின்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஒரு வேசி என்று பகிரங்கமாக சொல்லி அது ஃபேஸ்புக்கிலே ஒரு வீடியோ வந்தது. அன்புக்குரியவர்களே, அந்த அளவுக்கு இந்த ஸ்கூல் பாட புத்தகங்களிலே முஸ்லிம்களுடைய அடிப்படை கொள்கையை நாரடிக்கிற மாதிரி இஸ்லாம் பாடம் நடத்தக்கூடிய ஷியா கொள்கையில் உள்ளவர்கள் இருக்கிறார். கேட்டால் முஸ்லிம்கள் என்பார்கள். இதுதான் அவர்களுடைய அந்த தக்யா கொள்கை என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட தக்யா கொள்கையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களிடம் இருக்கக்கூடிய இன்னொரு கொள்கை தான் முத்துஆ என்று சொல்வது, வாடகை திருமணம். இந்த முத்துஆ என்று சொல்லக்கூடிய இந்த வாடகை திருமணம் என்னவென்றால், ஷியாக்கள் ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊரில் ஒரு 5 நாள் நிற்க போறாரா, 5 நாளைக்கு அங்கே இருக்கிறவர் கல்யாணம் பண்ணி கொடுப்பார். அவரை தங்கச்சி மகளை எல்லாரையும் கல்யாணம் பண்ணிச்சு கொடுத்துருவார். 5 நாள் இருந்துட்டு வர வேண்டியதான். இது முத்துஆ திருமணம். அவர்களிடத்தில் அனுமதி. இந்த முத்துஆ திருமணம் அந்த எந்த அளவுக்கு என்றால், சிறுமிகளை கூட ஷேக்மார்களுக்கு தாரை வாத்து கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் இருப்பார்கள். நீங்கள் அதனை இணையதளங்களில் போய் வீடியோவாக கூட பார்க்கலாம். மிகப்பெரிய துஷ்பிரயோகங்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த முத்துஆ திருமணம். அதிலேயும் இஸ்மாயிலியா என்ற ஒரு பிரிவினர்கள் இருக்கின்றார்கள், ஷியாக்கள். அவர்களுடைய கொள்கை மிகப்பெரிய மோசமான ஒரு கொள்கை. அவர்களுடைய கொள்கைப்படி ஈமான் முழுமை பெறுவதென்றால் அவர்களிடம் பொறுமை இருக்க வேண்டும். பொறுமை இருக்க வேண்டும் என்றால் அவர் கண்முன்னே அவருடைய மனைவியோடு ஒருவர் இருக்க வேண்டும் என்பதற்காக விருந்தாளிக்கு மனைவியை கொடுத்துவிட்டு அதை பார்த்து கொண்டிருந்து எனக்கு ஈமான் இருக்குது என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த இஸ்மாயிலியாக்கள். அவர்களிடம் இந்த பிரச்சனை இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஷியாவினுடைய ஒரு இமாம் ஹுத்பா பிரசங்கம் செய்கிறார். அந்த ஹுத்பா பிரசங்கத்தை அவர் பேசியது, அவர் என்ன சொல்றார் என்றால், சிரியாவிலே எங்களுடைய படையிலே இருந்து ஷஹீதானவர்கள் இருக்கின்றார்களே, அஹ்யா அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். சிரியாவில் போரில் கொல்லப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறாங்களாம். ஒத்தலீல் அதுக்கு ஆதாரம்
أن زوجاته ما زلن يحملن ويلدن بعد أكثر من عامين. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்க மனைவிமார்கள் புருஷன்மார் மரணிச்சு 2 வருஷம் ஆயும் இன்னும் புள்ள உண்டாகி பெற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அலா இஸ்திஷஹாதிஹிம், அவர்கள் ஷஹீதாக இருக்கிறார்கள். ஆனால் அவங்க புள்ள பெற்றுட்டு இருக்கிறாங்கன்னா உயிரோடு இருக்காங்க, வந்துக்கிட்டு இருக்காங்களாம். அவன் முத்துதா செஞ்சுட்டு புருஷன்மார் ஷஹீதானாக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்களான்னு சும்மா பகிரங்கமாக இன்னைக்கு யூடியூப்ல இருக்குது. அப்ப எந்த அளவுக்கு இவர்களுடைய முத்துஆ திருமணம் அப்படிங்கிறத நீங்க சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, ஆண் புணர்ச்சி லிவாத், தனின புரட்சி, இந்த தனின புரட்சி ஹோமோ செக்ஸ்ங்கிறது அவர்களிடத்தில் சர்வ சாதாரணம். அவர்களுடைய பெரிய பெரிய ஷேக்மார்களுடைய போட்டோக்கள் இன்னைக்கு இணையதளத்தில் பதிவாயிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஷியாக்கள். இந்த ஷியாக்கள் ஊடுருவி கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய பகுதிகளில் ஊடுருவி கொண்டிருக்கிறார். ஸ்காலர்ஷிப் என்ற பேரில் ஈரான் யூனிவர்சிட்டிகளுக்கு இங்கேருந்து ஆள் எடுக்கிறது, இங்கேருந்து ஆள் எடுக்கிறது. நம்ம ஊர்லேயே 2-3 தலை போச்சு. ரொம்ப பெரிய கெட்டிக்கார பிள்ளைகளை இங்கேருந்து எடுக்கிறான். ஈரானுக்கு பெட்ரோலியம் படித்து கொடுக்குறோம், பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படித்து கொடுக்குறேன்னு சொல்லி எடுத்துட்டாங்க. ஒருத்தர் இடையில திரும்பி வந்துட்டாங்க. ஒரு சிலர் ஷியாவாக மாறிட்டாங்க. இங்கேருந்து ஸ்காலர்ஷிப் பிள்ளைகளுக்கு நமக்கு ஈரானில் யூனிவர்சிட்டியில் ஃப்ரீ அப்படின்ட்டு எடுத்து போகிறான்னு நம்ம சந்தோஷப்படுறோம். அங்கே கொள்கை செலவை செய்யப்படுகிறது, அங்கே கொள்கை மாற்றப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால், இந்த நம்முடைய நாட்டில் நடந்த அனர்த்தத்துக்கு பிறகு இந்த வருடம் ஓட்டமாவடியில் இன்னைக்கும் நாளைக்கும் பகிரங்கமான திறந்த மேடை போட்டு ஷியாக்கள் பகிரங்கமாக பேசுறாங்க. இதுக்கு முன்னால் இந்த துணிச்சல் வரல, இப்ப வந்திருக்குது. அந்த அளவுக்கு ஆள் கூட்டிட்டு அப்ப ஓட்டமாவடி மதரசாவுல இருந்து அவுட் ஆகுற பிள்ளைகளை ஈரானுக்கு மேற்படிப்புக்காக அனுப்புறாங்க. பகிரங்கமான ஷியாக்களாக இருக்கிறாங்க. யூனிவர்சிட்டியில் என்னோடு கவுன்சிலிங் டிப்ளமா கவுன்சிலிங் கோர்ஸ் படிக்கும் போது ஒரு மௌலவி நானும் அவர் மௌலவி அப்படி என்று பார்த்துக்கிட்டு இருந்தா, கடைசியில் அவர் ஃபேஸ்புக் போனால் அவர் ஈரானில் பெரிய தலைப்பாவோட ஈரான் ஜனாதிபதியோட உட்கார்ந்துட்டு இருக்கான். பயங்கர ஷியா ஏஜென்ட், இங்கே இருந்து ஏராவூரில் இருக்கிற ஒரு மௌலவி. அப்போ இப்படி இங்கே நிறைய பேர் இந்த கொள்கையை பரப்பிட்டு இருக்கிறாங்க ஸ்காலர்ஷிப் என்ற பேரில். அது மாதிரியாக ஈரானுக்கு ஒரு டூர் கூட்டி போகிறது, 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் டூர் கூட்டி போகிறது. யார் செலக்ட் பண்ணப்படுறாங்க தெரியுமா? ஜட்ஜஸ், டாக்டர்ஸ்மார், பெரிய லோயர்கள். அவங்கள போய் நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம், இந்த வருஷம் நாங்கள் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ டூர் கூட்டி. அந்த டூரில் கொண்டு இந்த முத்தாவை காட்டுறல அவங்களுடைய நல்ல பக்கங்களை காட்டிட்டு வந்தால் இவங்க நல்லதானே, ஷியா நல்ல கொள்கை தானே அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சம்மாந்துறையில் ஒரு பெரிய ஒரு ஃபெமிலியை ஷியாக்களுக்கு மாறி குர்ஆமாஷா நடத்திக்கிட்டு இருக்காள் ஒரு பொம்பளை ஷியா கொள்கையில். இதெல்லாம் இன்னைக்கு ஊரில் பரவிக்கிட்டு இருக்குது. ஷியா கொள்கை கடுமையாக பரவிட்டு இருக்குது. தெளிவான வழிகேடர்கள், தெளிவான முஷ்ரிக்குகள். இவர்கள் யூத கிறிஸ்தவர்களை விட அஷத்து குஃப்ரம் மினல் யஹூதி வ நஸாரா என்று சொல்லி இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய உலமாக்களும் தெரியாமல் கர்பலான்னு சொல்லி அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஷியாக்களுடைய கொள்கையை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே திணிக்கிறார்கள். அதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய நாட்டிலே மிகப்பெரிய அழகான ஒரு பிரிண்டாக வரக்கூடிய ஒரு புத்தகம் தான் தூது. இந்த தூது புத்தகம் முழுக்க முழுக்க ஈரான் எம்பசியால் செலவு செய்யப்படுது. இந்த தூது புத்தகத்தில் மெதுவாக என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், ஷியா கொள்கையே பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இந்த தூது புத்தகத்தில் ஆயத்துல்லா கொமைனியினுடைய ஃபோட்டோ இருக்கும். இந்த ஆயத்துல்லா கொமைனி செத்து போன உடனே நம்முடைய பட்டினப்பள்ளி வாசல் ஜும்மா பள்ளியில் ஒரு ஜும்மா புறவு ஜனாசா தொழுகை, காய்பான ஜனாசா தொழுகை கூட நடந்தது. உங்களுக்கு மறந்திருக்க மாட்டீங்க. ஆயத்துல்லா கொமைனியை முஸ்லீம் என்று நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அந்த தலப்பாவுக்கும் தாடியும் அவன் தெளிவான ஷியா. அந்த ஆயத்துல்லா கொமைனி அல் ஹுக்குமா அல் இஸ்லாமியா என்ற ஒரு புத்தகம் எழுதுகிறான். அந்த அல் ஹுக்குமா அல் இஸ்லாமியா என்ற புத்தகத்தில் எந்த அளவுக்கு என்று சொன்னால், இஸ்லாத்தை கொச்சப்படுத்தி அபுல் உலுவா மஜூசியை புகழ்ந்து தள்ளி, யாரு உமர் ரலியல்லாஹு கொன்ற அபுல் உலுவா மஜூசியை புகழ்ந்து தள்ளி என்ன செய்யப்படுது? அந்த புத்தகம் எழுதப்படுது. இந்த புத்தகம் இஸ்லாமிய